அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் அன்புமணி தரப்புக்கு இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், ஒரு சந்தோஷமான நாள். அண்ணன் அன்புமணி அவர்கள் அதிமுகவோட பொதுச் செயலாளர், என்டிஏ கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பாமக என்டிஏ கூட்டணியில் இணைகிறதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் விஜய் கூட கூட்டணி வைக்க போகிறீங்க, ஒரு நடிகர் கூட கூட்டணி வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு பல விதமாக பேசினாங்க. அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இன்றைக்கு இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமான நாள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நம்ம கடந்து வந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த சுமார் அந்த 6 மாத காலமாக அண்ணன் மேலே அத்தனை அவதூறுகள், அத்தனை பொய் பிரச்சாரங்கள், அத்தனையும் அண்ணன் அமைதியாக தாங்கிட்டு தான் வந்தாங்க. எந்த இடத்துலையும் கோவப்படல, எந்த இடத்துலையும் தன்னோட நிதானத்தை இழக்கலை. அவ்வளோ பொறுமையாக இருந்து, நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போ, என் வேலை என்ன அரசியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு முடிவெடுத்திருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். தொடர்ந்து திமுகவை கடுமையாக விமர்சிச்சுட்டு வந்தார். அப்போவே தெரிஞ்சிருக்கு ஓரளவுக்கு, ஓகே இது எதை நோக்கி போகுதுன்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சில பேர் என்ன சொன்னாங்க, விஜய் கூட போயிடுவார், விஜய் கூட போயிடுவார் அப்படின்ட்டுலாம். இப்பொழுது அண்ணனோட இந்த அறிவிப்பு அண்ணன் தரப்பு பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. பார்ப்போம் எத்தனை தொகுதிகள். நிச்சயமாக இப்போ கொங்கு பகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலுவான ஒரு இதில் இருக்காங்க. வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் வலுவாக இருக்காங்க. என்ன தான் நீங்கள் இரண்டு தரப்பாக பிரிஞ்சிருக்கு, உழுவாது அப்படி இப்படின்னு சொன்னாலும், பெரும்பான்மை வன்னியர் சமூக மக்கள் அண்ணன் அன்புமணி பின்னாடி தான் இருக்காங்க. அந்த விஷயம் இந்த 2026 தேர்தலில் புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வைப்போம். மகிழ்ச்சியான நாள், எல்லோரும் கொண்டாடுங்க. வாழ்த்துக்கள் என்டிஏ கூட்டணிக்கு.